கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு வீடியோ போட்டு, ஏன் இந்த அக்கா வீடியோ போடல அப்படின்னு சொல்லி யாரும் யோசிக்க போறதில்லை. இருந்தாலும் ஏதோ ஒரு ஜீவராசி வந்து அப்படி நினைச்சிட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்காக சொல்ற ஃபோன் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் ரிப்பேரே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எனக்கு நான் ஃபோன் உடனே வாங்கி ஆகணும் தவிக்கிட்டே இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து வெயிட் பண்ணி நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கடைசியில் நேற்று தான் வந்து இஎம்ஐயில் ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் உசிரே வந்துச்சு. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் காலேஜ் ஃபஸ்ட்டு படிக்கும் போது ஆண்ட்ராய்டு ஃபோனே வந்துட்டு எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா தான் எங்கள் வீட்லையும் வாங்கி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் தான் ஆச்சு. இருந்தாலும் அதுக்கு எனக்கு என்ன ஒரு பந்தமோ தெரியல, அது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்ல வீடியோ போட்டு பழகிட்டேன்னா, ஸோ இது யூடியூப் வீடியோ போடுறதுனால இந்த மனுஷ மக்களோட கனெக்ட் ஆகிருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அப்போ தான் யாராவது நம்மக்கிட்ட பேசுவாங்க, நம்மக்கிட்ட வர இல்லைன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்திருந்து நம்ம ஏன் படித்து சும்மா இருக்கோம், நம்ம ஏன் படித்து சும்மா இருக்கோம், இப்படின்னு சொல்லிட்டு 1008 விஷயம் மண்டைக்குள்ளே ஓடி டிப்ரெஷன். நான் டிப்ரெஷன் உங்கள் வீட்டு டிப்ரெஷனில் என் வீட்டு டிப்ரெஷனில் புலம்பியே தவிச்சேன். உங்களுக்கெல்லாம் ஃபோன் இல்லைன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் இன்னைக்கு மத்தியானம் அடை தோசைக்கு தான் ஊற வச்சுட்டு இருந்தேன். எப்பயும் போல இல்லாமல் சுண்டல், பச்சை பயிறு, உளுந்தெல்லாம் போட்டு ஊற வச்சிருந்தேன். தோசை எப்படி வந்துச்சு நெக்ஸ்ட்